ஹலோ எவ்ரிவன். ஸோ திஸ் இஸ் கோகுல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்சோல் அப்ளிகேஷனில் பேலிண்ட்ரோம், சரிங்களா? ஸோ பேலிண்ட்ரோமு யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கி அது பேலிண்ட்ரோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு ஸ்டார்ட் தி செஷன், this video is sponsored by Gen Reviews. So honest and in-depth reviews across all the genders. So your go-to hub for comprehensive product and media reviews. ஸோ இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி டெமோ அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கன்சோல் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அங்கே கிளாஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளே ஒரு மெத்தட் ஒன்று எழுதியிருக்கோம். ஸோ அதில் நம்ம இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்டீஜர் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் n ஆர் நம்ம டிஃபால்ட்டாக சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு ஒரு டெம்ப்புங்கிற ஒரு வேரியபிளை இதை நான் எதுக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். ஓகே. ஸோ நமக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஒரு டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கணும். ஸோ அதனால் கன்சோல் டாட் ஆர்ஐ ரைட் லைன் console dot write enter the number. ஏன்னா நான் நம்பர் தான் வாங்கி செக் பண்ண போகிறோம். NUMBR. ஸோ நம்ம ஒரு கன்சோலில் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கியாச்சு. ஸோ வாங்கின இன்புட்டை நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த வேரியபிளோட நேம் வந்து n. பாஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஃபார்மேட்டில் பாஸ் பண்ணுறோம். இன்டீஜர் டாட் PAR பார்ஸ் அந்த கன்சோல் டாட் ரீட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ரீட் லைனில் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்து இதை முடிச்சிடும். ஸோ அடுத்து நம்ம அந்த யூசர் இன்புட் கொடுத்தாருல, அதை நம்ம வந்து ஒரு என்னங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ இந்த என்னங்கிற வேரியபிள் வர வேல்யூஸை நம்ம டெம்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ டெம்ப்பு இஸ் ஈக்குவல் டு n. ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, டெம்பில் இருக்கிற, அதாவது டெம்பரரின்னு சொல்லுவாங்க, அதுதான் டெம்ப்புன்னு சொல்கிறோம். ஸோ டெம்பில் இருக்கிறதும் n இருக்கிறதும் சேமாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வைல் லூப் எழுத போகிறோம். வைல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் n greater than 0. இங்கே r is equal to n percentage 10. வர வேல்யூவை 10ஆல் பர்சன்டேஜ் எடுத்து, இப்போ அடுத்து ஒரு சம் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்டாரு ப்ளஸ் 6. நான் இது உங்களுக்கு டீபக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும். நான் டீபக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ n is equal to n divided by 10. ஓகேங்களா? ஸோ இந்த வைல் லூப்பில் நம்ம எழுதிட்டோம். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுகிறோம். ஸோ ஓகே, இஃப் டெம்ப்பு இஸ் ஈக்குவல் டு சம்மில் வர வேல்யூவும்
ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா CO கன்சோலில் எனக்கு பிரிண்ட் பண்ணு டாட் கன்சோல் டாட் ரைட்டில் என்ன பிரிண்ட் பண்ணலாம், த நம்பர் இஸ் palindrome ROME. ஸோ நீங்கள் கொடுத்த நம்பர் வந்து palindrome தான் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் இல்லை அப்படின்னா ஓகேங்களா, இப்போது இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் எழுதணும். என்ன அப்படின்னா கன்சோல் டாட் ரைட்டில் நாட் palindrome அப்படின்னு எழுதணும். நாட் palindrome அப்படின்னு கொடுத்து ஒரு செமிகோலன் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போது இதை என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து கன்சோல் டாட் ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டீபக் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். டைரெக்டாக இங்கே ஹிட் ஆகும் பாருங்கள். ஸோ இது பில்ட் ஆகி ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஹிட் ஆகிடுச்சா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு டீபக் பண்ணுறேன், ஸ்டெப் ஓவர் பண்ணுறேன். கன்சோலில் எடுத்துகிறேன். இப்போ நான் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குகிறோம். 111 அப்படின்னு வந்து ஒரு என்ட்ரு அடிக்கிறேன். அடுத்து இப்போ வாங்கின வேல்யூ 111 எண்ணில் கொடுத்துச்சு. ஸோ எண்ணில் இருக்கிற வேல்யூவை நான் டெம்பிள் அசைன் பண்ணிட்டேன். ஒரு இஃப் கண்டிஷன், ஒரு வைல் போகுது. வைலில் ஆருடைய வேல்யூ 1. ரைட்டா? மறுபடியும் ஒரு வைல், ஏன்னா 3 நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போது சம்முடைய வேல்யூ மறுபடியும் 1, 2 1 வந்திருக்கு. ஓகே, இப்போ சம்மில் என்ன இருக்குது? மறுபடியும் அதே 3 ஸோ நம்ம கொடுத்த வேல்யூவை ஒரு டெம்பில் வாங்கிட்டோம். அடுத்து அதை வந்து வைல் லூப்பில் வச்சு ஒரு கண்டிஷன் எழுதி அதை வந்து நம்ம சம்மில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ டெம்பில் கொடுத்த வேல்யூவும் சம்மில் கொடுக்குறதும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம் ஒரு இஃப் கண்டிஷனை கொடுத்து. ஸோ கண்டிஷன் ஒழுங்காக இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் palindrome வரும். வந்துச்சுங்களா? ஸோ நீங்கள் கொடுத்த நம்பரு palindrome தான் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போது
இப்போ இன்னொரு டைம் ரன் பண்ணுவோம். எல்ஸ் கண்டிஷன் போகிற மாதிரி, அதாவது நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஸோ நான் இன்புட் வாங்குகிறேன் 2 3 5 அப்படின்னு ஒரு இன்புட் வாங்குகிறேன். இது நாட் பாலிண்ட்ரோம் வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். நீங்கள் இந்த பேஸை வச்சு நிறைய கண்டிஷன் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலி this video sponsored by Gen Reviews. So this is our official website. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்ஸோடைய ரிவ்யூஸ்லாம் இருக்கும். செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.